ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஹவு டு கன்வெர்ட் நம்பர் இன்டு ரோமன் நியூமரல்ஸ் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. அது எப்படி டெசிமல் நம்பர் டு ரோமன் நியூமரலாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. அதை ரோமன் நியூமரலாக எப்படி மாற்றுறது வேர்டில் அப்படிங்கிறத பற்றியும், எக்ஸலில் எப்படி நம்பர் டு ரோமன் நம்பரா எப்படி மாத்துறது, கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி இப்போ எனக்கு ரோமன் நம்பர்ஸ் டக்குன்னு தெரியாது, அது கன்வெர்ட் பண்ண நம்ம தடுவாருவோம். ஆனா வேர்ட்ல போயிட்டு நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படி பண்றது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை இந்த மாதிரி நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். 340 இருக்கு, நான் அடிக்கிறேன். 340 நீங்க டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு நம்பரை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டுல Ctrl+F9 பிரஸ் பண்ணுங்க. F9 பிரஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு டபுள் பிராக்கெட்ல ஒரு ஃபார்முலா ஆக்டிவேட் ஆகும். அதுல முன்னாடி ஈக்குவல் டு அடிங்க. அந்த நம்பருக்கு முன்னாடி ஈக்குவல் டு பிரஸ் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு பின்னாடி ஸ்லாஷ் ஸ்டார் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸ்லாஷ் ஸ்டார் போட்டுட்டு ரோமன் நம்பர், ரோமன் அப்படின்னு அடிங்க. ROMAN ரோமன் அப்படின்னு அடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வச்சு அப்டேட் ஃபீல்டுன்னு வரும். ஓகேங்களா? அந்த அப்டேட் ஃபீல்டுன்னு கொடுத்தோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட் இந்த பாருங்க, இதுதான் ஈக்குவலண்ட் ரோமன் நம்பர். ஓகேங்களா? உங்களுக்கு அதே மாதிரி இப்போ நான் 12 அடிக்கிறேன். 12 அடிச்சுட்டு அந்த 12 நம்பரை நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+F9 பிரஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு முன்னாடி அடிங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்லாஷ் அடிச்சுட்டு கேபிட்டலுக்கு பதிலாக நான் இப்போ ஸ்மால் ரோமன் நம்பர் அடிக்கிறேன். ROMAN. ஓகேங்களா? நீங்க கேப்ஸ் அடிச்சீங்கன்னா கேப்ஸ் வரும். ஓகே, நான் கேப்ஸ் அடிச்சிடுறேன். ரோமன்ங்கிறது கேப்ஸ்ல இருந்தா கேபிட்டல் லெட்டர் வரும். ரோமன்ங்கிறது ஸ்மால் அடிச்சீங்கன்னா ஸ்மால் லெட்டர் வரும். இப்போ பாருங்க, நான் இப்போ ஸ்மால் லெட்டர் அடிக்கிறேன். அடிச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டுன்னு கொடுக்குறேன். பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார் போடாம விட்டுட்டேன், அதனால அந்த எரர் வந்தது. ஸ்டார் போடுங்க. ஸ்டார் போட்டுட்டு இப்போ இங்க ஸ்மால் ரோமன் அடிச்சுட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல அப்டேட் ஃபீல்டு கொடுங்க. ஸ்மால் லெட்டர்ஸ்ல இந்த மாதிரி வந்துடும். இதே இப்போ நான் இதை அந்த ஃபீல்டுக்கு திருப்பி எடிட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டாகிள் ஃபீல்டு கோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதுல போய் எடிட் மோட்ல வரும். இப்போ நம்ம இதை கேப்ஸா மாத்தணும்னா எல்லாமே இந்த ரோமன் நம்பருங்கிறத கேப்ஸா மாத்திக்கோங்க. ஆல் கேப்ஸ் மாத்திட்டீங்கன்னா மாத்திட்டு இது எல்லாமே கேப்ஸ்ல இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுக்குறேன். பாருங்க, இந்த இது கேப்ஸ்ல வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த கோடை எடிட் பண்ணணும்னா இந்த இடத்துல டாகிள் ஃபீல்ட் கோடுங்கிறத கிளிக் பண்ணிட்டு இங்க போய் கிளிக் பண்ணி நம்மளால எடிட் பண்ண முடியும். இதையும் F3 கொடுத்தீங்கன்னா அது ஸ்மாலா மாறிடும். இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு F3 கொடுக்குறோம், ஸ்மால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தோம்னா ஸ்மால் நம்பர்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? இது வேர்டுல மைக்ரோசாஃப்ட் வேர்டுல இது. மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல எப்படி பண்றது அப்படின்னா, அதே மாதிரி ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணிக்கோங்க. எக்ஸல்ல நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம் அதோட. ஓகேங்களா? எக்ஸல்ல என்னன்னா இந்த மாதிரி நம்பர் இருக்கு, அதை எப்படி பண்றது அப்படின்னா, இங்க ஈக்குவல் டு ரோமன் அப்படின்னு அடிங்க. ரோமன் ஃபார்முலா இருக்கு, டேப் அடிச்சிருங்க. டேப் அடிச்சுட்டு இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்க, அவ்வளவுதான். இப்போ இதை காப்பி பண்ணி Ctrl+C அப்படியே Ctrl+V கொடுத்துறேன். இந்த பாருங்க, இதுதான் ஈக்குவலண்ட் ரோமன் நம்பர். ஓகேங்களா?